ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு மார்க் பண்ணுறேன் இல்லைங்களா, அது எதுக்காக அப்படின்னா, நான் வந்து இப்போ ஸ்லீவ் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வந்து மாறி இருக்கக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான் நான் வந்து ஏரோ மார்க் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, தையல் வந்து ரொம்ப சுருக்கமாக வருது, இழுத்தா வந்து நூல் அந்து போயிடுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ப்ராப்ளம் வந்து அந்த டிஞ்சின் தான். ஸோ அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணி டைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக தையல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த தையல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஏரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, இப்போது சாரீ பீஸும் போட்டு அந்த ஏரோ மார்க் வந்து ரெண்டும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ள கவர் தட்டு எடுத்துருப்போம் இல்லைங்களா, அது ரெண்டும் வந்து நம்ம மாற்றி தைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இப்படி அடையாளம் போட்டு தைக்கிறது. நீங்கள் வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 1/2 இன்ச் விட்டுருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 இன்ச்சு தான் விட்டுருந்தேன். ஸோ அதனால் வந்து 1/4 இன்ச்சு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த பீஸ் வந்து அப்படியே திருப்பி மேல் சைடு வந்து அந்த லைனிங் பீஸ் இருக்குது இல்லைங்களா, லைனிங் பீஸ் மேலே வந்து இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த படிமான தையல் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து நல்லா அமுந்து வரும், நம்மளுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து படிமான தையல் போடணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த எட்ஜு இருக்கும் இல்லைங்களா, பிசுறு, அதை வந்து அது மேலே வந்து ஒரு தையல் போட்டோம் அப்படின்னம்னா, கஸ்டமர் வந்து ப்ளவுஸு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கூட இந்த லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதாவது சில ப்ளவுஸ்லையெல்லாம் பார்த்துட்டோம்னா லைனிங் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா கீழே நம்மளுக்கே தெரியும் போட்டிருக்கிறப்பவே அந்த ஸ்லீவ்கிட்ட. அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பிசுறு இருக்கிற இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா லைனிங் பீஸ் வந்து எப்பவுமே வந்து வெளியே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, எப்பவும் போல் ஸ்லீவ் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணுறப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீஸ் வந்து சுருங்கிடக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு ஒன் சைடு வந்து இழுத்துட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி கையை இந்த மாதிரி வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக தைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. நான் இன்னும் அந்த எண்டு தையல் வந்து போடலை, ஆனாலுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் வந்து சைடில் கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் விட்டுட்டு நான் வந்து கரெக்டாக வந்து அந்த லைனிங் பீஸ் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் சைடில் வந்து எக்ஸஸாக கிளாத் விடுறேன் அப்படின்னா, நம்ம வந்து கடைசியாக வந்து சைஸ் பண்ண தான் போகிறோம், தைச்சி முடிச்சுட்டு இருக்கட்டும். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு ஆம்கோல் சைடு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சாரீ பீஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறப்பவே வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் சூப்பராக வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்லீவும் வந்து நான் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் ஜாயின் பண்ணுறது மட்டும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி நம்ம கையை நகர்த்தி கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கிளாத்தை இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடணும். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் பீஸ் வந்து எங்கேயும் சுருக்கம் வராமல் எந்த சைடும் இழுக்காமல் வந்து நீட்டாக வரும். இப்போ வந்து அந்த பீஸ் எப்படி சைடில் வந்து கொஞ்சம் பீஸ் விட்டு கட் பண்ணோம், அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவுக்கும் வந்து நான் அதே மாதிரி வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் வந்து நான் எண்டு தையல் போடுறேன். ஃபஸ்ட்டே வந்து நான் எண்டு தையல் போடலை. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்டு தையல் போட்டிங்க அப்படின்னா கிளாத் எங்கேயாவது எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து எண்டு தையல் எப்பவுமே வந்து நான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் போடுவேன். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்லீவு, அதையும் வந்து நான் எண்டு தையல் போட்டு எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பாருங்கள்,
அந்த ஸ்லீவ் பீஸ் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸில் தான் வந்துட்டு நம்ம ரொம்ப கவனமாக தைக்கணும். ஏன்னா எங்கேயாவது நம்ம இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் போடுறப்போ அவ்வளோ நல்லா இருக்காது ஃப்ரண்ட் சைடு. அதனால் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு தைக்கிறப்போ கொஞ்சம் கவனம் இல்லை, ரொம்பவே கவனமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த வளைவுகள் எல்லாம் திருப்புறப்போ கரெக்டாக வந்து கைடு மேலே தூக்கி அதுக்கப்புறம் அந்த நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தைக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீஸ் சுருங்கிரும். பாருங்கள், நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் பீஸ் திருப்பி தையல் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த பீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடலாம். அதாவது சைஸ் பண்ணிக்கணும். சைஸ் பண்ணிவிட்டு வந்து அந்த கார்னரெல்லாம் நல்லா திரும்பி வரணும் இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அழகாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப் திரும்பி வரும். அதுக்காக மட்டும்தான் இந்த நாச்சஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு எப்படி நம்ம வந்து படிமான தையல் போட்டோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு பீஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம வந்து படிமான தையல் போடணும். பாருங்கள், இப்போ வந்து இருக்குது அப்படின்னா லைனிங் வந்து நம்மளோட ரைட் சைடு ஹேண்ட் பக்கம் வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லைனிங் பீஸ் மேலே வந்து எண்டு தையல் போடணும். கம்பல்சரி வந்து ஸ்லீவுக்கு போடுறீங்களோ இல்லையோ ஃப்ரண்ட் சைடு பீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பேக் சைடு பீஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த படிமான தையல் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து பார்க்குறக்கே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். நான் பாருங்கள், இப்போது எண்டு தையல் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், துணி வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் இழுக்காமல் கரெக்டாக வந்து அந்த லைனிங் பீஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருந்தோமோ அதே அளவுக்கு வந்து கரெக்டாக தைச்சிட்ருக்கோம். வளைவுகள் திருப்புறப்போ மட்டும் கரெக்டாக வந்து கைடை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பிட்டு கொண்டு வந்து நீங்கள் வந்து தையலை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் நம்ம வந்து நிறுத்தாமல் அப்படியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா இன்கேஸ் வந்து லைனிங் பீஸ் எல்லாம் வந்து உள்ளே இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு தேங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடில் இருக்கும் இல்லைங்களா எக்ஸஸ் கிளாத்தெல்லாம், அந்த கிளாத் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடு ஃப்ரண்ட் பீஸையும் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த எண்டு தையல் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு சைடும். அதே மாதிரி இந்த சைடு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் சுருக்கம் இல்லை, எங்கேயும் வந்து இழுத்துட்டு இல்லாமல் நீட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்துட்டு கிளாத்தை வந்து நீங்கள் இழுக்க வேண்டாம். லைனிங் பீஸ் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து வச்சு தைச்சோம்னா போதும். அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்தை வந்து இழுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ஸ்டிச்சிங் இருக்காது. ஸோ இந்த சைடு பீஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேரீ பீஸ் எல்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். லைனிங் வந்து கட் பண்ணிடக்கூடாது, பார்த்து கவனமாக வந்து கட்டிங் போடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கிளாத் எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து சென்டரில் வந்து கண்டிப்பாக நாட்சஸ் போட்டிருப்போம். அங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன், சென்டர் டாட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹூக் பட்டி சைடு நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நான் டாட் பிடிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போடுறப்பவே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இந்த டாட் பிடிக்கிறதுக்காக. ஸோ அதை வந்து கணக்கு பண்ணி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். நான் வந்து கப் டாட் எல்லாமே வந்துட்டு பிடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சேஃபாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடு பீஸ்லேயும் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ்க்கு நம்ம வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணமோ அதே தான் இந்த பீஸ்லேயும்.
இந்த 2 டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3வது டாட் வந்து எங்கே பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து 3வது டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இன்னொரு சைடு பீஸ்க்கும் வந்து டாட் பிடிச்சிட்டேன். இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேக் சைடு பீஸ் தான் வந்துட்டு நம்ம இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எப்போவுமே வந்துட்டு பேக் சைடு பீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அடிப்போம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் சைடு இருந்து நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த 3 இன்ச்சு தான் வந்து ஃப்ரண்ட் சைடு பீஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சரி பண்ணி நம்ம வந்து பேக் சைடில் வந்து நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மார்க் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியே தள்ளி தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து கட்டிங் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்துட்டு ரெடி மெஷர்மெண்ட், அதாவது ஸ்டிச்சிங்க்காக ஈஸ் அலவன்ஸ் விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட். இப்போ வந்து தையல் போட்டதுக்கப்புறம் நமக்கு உள்ளே வந்து தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நாட்சஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். நாட்சஸ் போடுறப்போ ரொம்ப கவனமாக வந்து போடுங்க. எந்த பீஸ்க்கு வந்து நம்ம நாட்சஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம போட்டிருக்க தையலை தாண்டி வந்து வந்துடக்கூடாது. அந்த தையலுக்குள்ளே தான் வந்து நாட்சஸ் வந்து இருக்கணும். நாட்சஸ் போட்டதுக்கப்புறம் லைனிங் பீஸை வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு அந்த லைனிங் பீஸ் மேலேயே வந்து எண்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்டு தையல் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த லைனிங் பீஸை வந்து உள்ளே தள்ளிட்டு மேலே வந்து எண்டு தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? எண்டு தையல் போடுறப்போ நீங்கள் வந்து மேல் சைடு இருக்கக்கூடிய சாரீ கிளாத்தை வந்து நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக வச்சு தையல் போட்டிங்க அப்படின்னா சுருக்கம் வந்து எங்கேயுமே இருக்காது. கார்னர் திருப்புறப்போ மட்டும் ரொம்ப கவனமாக திருப்புங்க. ஏன்னா அடிக்கடி வந்து அந்த கார்னர் திருப்புற சைடு தான் வந்து நமக்கு பீஸ் இழுத்துக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து தையல் போடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எண்டு தையல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், உள் சைடு பாருங்கள், எங்கேயும் கிளாத் வந்து இழுக்கவே இல்லை, சுருக்கமும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம பேக் சைடு பீஸ் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம எப்படி கவர் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். எக்ஸஸ் பீஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கீழ் சைடு வந்து ஏன் நான் வந்து கம்மியாக எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கணும். அதுக்காக வந்துட்டு லைனிங் பீஸில் வந்து நம்ம கம்மியாக தான் கிளாத் விட்டுருந்தோம். அதுக்காக வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் பீஸை வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாட்சஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபோல்டு பண்ணுறப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம
ப்ளவுஸ் பீஸில் வந்து ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து லைனிங் கம்மியாக இருந்ததுனால நான் ஸ்டிச்சிங்காகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தான் விட்டுருந்தேன். அதனால் கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு எனக்கு வந்து 1/2 இன்ச்சு பத்தாது. அதனால் கீழே எக்ஸஸாக இருந்த அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிளாத் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த ஷோல்டரை சென்டரை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பேக் டாட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3.5லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து கணக்கு பண்ணி தேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சோம் அப்படின்னம்னா தான் நம்ம கிராஜுவலாக கொண்டு வரப்போ அந்த இடத்துல அந்த கொடாப்பு தூக்குன மாதிரி இல்லாமல் அசிங்கமாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த அசிங்கமாகவே தெரியல. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது இல்லைங்களா? தப்பு இல்லாமல் ஒரு ப்ளவுஸை வந்து உருப்படியாக தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் தான் தைக்கணும். ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நான் வந்து ரொம்ப பொறுமையாக தைச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி பீஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். எனக்கு வந்து பட்டி கிளாத் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிளாத் இல்லை, அதனால் வந்துட்டு ஒன் சைடு வந்து ஜாயின் போட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாரீ கிளாத்தில் வந்து நம்மளுக்கு பட்டிக்கு வந்து துணி நிறைய டைம் வந்து பத்தாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இருக்கிற பீஸை வந்து வச்சுருந்து அதில் வந்து ஜாயின் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜாயின் போட்டிருக்கேன், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பட்டி ஹூக் பட்டிக்காக நான் வந்துட்டு கிளாத் இப்போவே எடுத்து வச்சிட்றேன். ஏன்னா மறந்தாப்படி வந்து அந்த பீஸ் அப்படியே வந்து பட்டிக்கு வச்சு தைச்சிட்டோன்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு கிளாத் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து வேறு பீஸ் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் வந்து ஹூக் பட்டி பட்டிக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து கிளாத் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டிக்கு உள்ளே வைக்கக்கூடிய கிளாத்து தான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங் பீஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிடுவோம். அதனால் வந்து இதில் வந்து நம்ம படிமான தையல் போட்டு எண்டு தையல் போடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் வந்து இல்லை. பாருங்கள், ஒரு சைடு பீஸ் வந்து நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி கிளாத் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? நமக்கு வந்து உள்ள பட்டிக்குள்ளே வந்து எத்தனை துணி வேணும்னாலும் வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 துணி இருக்கணும். 3 துணிக்கு மேலே எத்தனை கிளாத் இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து அந்த பட்டியில் வந்து எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து கிளாத் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும். ஸோ கிளாத் வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிறதையெல்லாம் வந்து கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நாட்சஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம். அந்த 2 நாட்சஸையும் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு பீஸ் வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டேன், இன்னொரு பீஸ்க்கும் அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸஸாக கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக கிளாத் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஸோ அது போடுறப்போ வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு லைனிங் பீஸை வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து திருப்பிட்டு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து படிமான தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லைனிங் பீஸை வந்து இந்த சைடு உள் சைடு திருப்பி எண்டு தையல் வந்து போட்டு கவர் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு வந்து பட்டி ரெடி ஆகிடும். ஸோ சுற்றியும் எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உள்ளே தள்ளி தையல் போடுங்க. ஏன்னா கட் பண்ணுறப்போ பிரிஞ்சிடக்கூடாது. ஸோ தேவையில்லாமல் இருக்கிற பீஸையெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது
அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடு பீஸையும் வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு சைடு பீஸும் வந்து தைச்சாச்சு. அதையும் வந்து கரெக்டாக சைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், 2 பட்டி பீஸும் ஈவனாக இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் சைடு பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு நம்ம வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். 2 பீஸும் ஜாயின் பண்ணுறப்போ இப்போ இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ண வேண்டாம். உள்ளே வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போடுங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து மடித்து விட்டு தான் நான் வந்து தையல் போடுறேன். பட்டியோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த சேஃப்க்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து கையில் பிடிச்சு வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி தைச்சோம் அப்படின்னம்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் போடுறப்போ கப் சேஃப் வந்து கரெக்டாக சீட் ஆகும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு பீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. கிளாத் வந்து கொஞ்சம் சைடில் எக்ஸஸாக இருக்குது, அதையும் வந்து நான் கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இன்னொரு சைடு பீஸும் வந்து நம்ம தைச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து இன்னொரு சைடும் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பிசுறு இருக்குது, ஸோ அதையெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அதே மாதிரி படிமான தையல் வந்து போட்டுருங்க ஃப்ரண்ட் பீஸ் மேலே. அவ்வளோதான், சைட்லேயே எக்ஸஸ் இருக்குது, அதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்குன்னு. எங்கேயுமே வந்து சுருக்கம் பார்க்க முடியாது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வி பட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, பட்டியும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நமக்கு கழுத்து பீஸ் வைக்கிற வேலையும் இல்லை. அதனால் வந்து இந்த டைமில் வந்து நம்ம வி பட்டி ஹூக் பட்டி வந்து நம்ம வச்சிடலாம். வி பட்டி ஹூக் பட்டி வைக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து எந்த கஷ்டமுமே வந்துட்டு இல்லை. ஏன்னா கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால நான் எண்டில் வந்து கொஞ்சமாக மடித்து தைச்சிக்கிறேன் இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி எண்டில் வந்து நம்ம தையல் போட்டோம் அப்படின்னம்னா மடித்து தைச்சு இது பண்ணுறப்போ இன்னும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து மடிச்சிட்டேன். சென்டராக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழ் சைடு வந்து இந்த மாதிரி உள்ளே நகர்த்தி விட்டு தையல் போட்டுருங்க. பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ வந்து 2 பீஸும் ஈவனாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்கேஸ் ஒன்று எக்ஸஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம டாட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் பிடிச்சு தைச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பார்க்காம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வு வந்து வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிடுறது பெட்ரு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம பீஸ் திருப்பி எண்டு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு உள் சைடு மடக்கிட்டு பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதை வந்து 2 தடவை மடக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃபோல்டு போட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஹூக் பட்டி வந்து வச்சு முடிச்சிடலாம். கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ உள்ளே போனோம்னா உள்ளே வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப திக்னஸ் இருக்கும். அதனால் வந்துட்டு
கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஹூக் பட்டி வச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், 2 பீஸுமே பாருங்கள் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து அந்த வி பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டுடலாம். 5 ஹூக் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஹூக் பட்டி வந்து வைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல டாட் அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம், இல்லை வந்து தையல் வந்து ரொம்ப சின்ன தையலாக வச்சு தையல் போட்டாலும் நீட்டாக இருக்கும். எது சௌகரியமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹூக் பட்டியும் வி பட்டியும் வந்து தைச்சாச்சு. இப்போ வந்து பேக் பீஸோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டரை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உல்ட்டா பண்ணி திருப்பி தைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னம்னா 2 சைடும் மாறி போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தைச்சிக்கலாம். ஷோல்டர்கிட்ட வந்து 2 தையல் போடுங்க. அதே மாதிரி வந்து எண்டில் நல்லா வந்து டாக் அடிச்சிருங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு 2 சைடும். இனி வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு சிங்கிள் தையல் தானே நம்ம போட்டிருந்தோம் ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதை வந்து டபுள் தையல் மாதிரி நம்ம கவர் பண்ணணும். அதாவது கழுத்து பீஸ் வச்சு அடித்த மாதிரி தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு இன்னொரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரே ஈவனாக வந்து தையல் போடுங்க. ஒரு சைடு வந்து அதிகமாகவும் ஒரு சைடு வந்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருந்தால் ப்ளவுஸ் போடுறப்போ வந்து அந்த தையல் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது, அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதுதான் நான் வந்து நீட்டாக இருக்காதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஃபினிஷ் லுக்கில் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைடில் எக்ஸஸாக வந்து அந்த சின்ன சின்ன பீஸர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து சென்டர்லேருந்து தான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன். கரெக்டாக வந்து அந்த ஸ்லீவுக்கு உண்டான பீஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி தேய்ங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கடைசியாக தைக்கிறப்போ மட்டும்தான் அந்த பீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம விடணும். இப்போ வந்துட்டு அது மேலே இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துருங்க சென்டர் வரைக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடு பீஸ் வந்து உங்கள் கைக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் பீஸ் மேலே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வச்சு தையல் போடுங்க. எந்த பீஸ் வந்து நம்மளுக்கு மேல் சைடு வருதோ அந்த பீஸ் வந்து நம்ம கைக்குள்ளே போயிடணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக தைச்சிட்ருக்கிறதுனால எனக்கு பழகிடுச்சு. நான் அதனால் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணி எனக்கு எப்படி தைக்கணும்னு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து அப்படியே கவர் பண்ணி தைச்சிட்டேன். ஸ்லீவ் சைடு, பட்டி சைடு, ஷோல்டர்ட்டியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு 2 ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஏன்னா வந்து ஒரு சேஃப்டிக்காக தான். அவ்வளோதான். இன்னொரு சைடும் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிசுறு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அதே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே மாதிரி சென்டரில் வச்சுட்டு தையல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? பீஸ் வந்து எங்கேயும் விலகி போயிடக்கூடாது. பாருங்கள், நான் ஸ்லீவ் பீஸை வந்து உள்ள கைக்குள்ளே வந்து கொண்டு போயிட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒவ்வொரு இன்ச்சுக்காக வந்து வச்சு தைச்சிங்கன்னா கூட போதும். ஆனால் வந்து கரெக்டாக வச்சு தைக்கணும். அவ்வளோதான். எண்டில் வந்ததையும் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ திருப்பி அது மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. 2 தையல் வந்து கம்பல்சரி போடணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட் பீஸை வந்துட்டு ஸ்லீவ் பீஸோட ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு வரணும். ஸோ அந்த டாட் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. ஸோ திருப்பி அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டு சென்டரில் கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. சைடில் வந்து தையல் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பேக் சைட் பீஸ் வந்துட்டு சென்டரை கனெக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 இன்ச்சும் பேக் சைடு வந்து 7.5 இன்ச்சும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்க சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து நினைக்கவே இல்லை. ஸோ 7 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இப்போ தான் நோட்டில் செக் பண்ணேன். லூஸ் விட சொல்லியிருந்தாங்க, இடுப்பு வந்து டைட்டாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு 4th டாட்டும் வந்து பிடிக்காமையே விட்டுட்டேன். ஸோ அது ஃபஸ்ட்டே வந்து பிடிச்சிருக்கணும், மறந்துட்டேன். மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸுக்குமே வந்துட்டு 3 டாட் தான் பிடிக்கிறோம். நான் அதே மைண்ட் செட்டில் வந்து தைச்சிட்டேன்னா அதனால் 4வது டாட் வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன். சைடில் வச்சு பார்க்குறப்ப தான் வந்து எக்ஸஸ் வந்தது. 4th டாட் வந்து போடாமையே விட்டுட்டோமே அப்படின்ட்டு ஃபைனலாக தான் நான் வந்து 4th டாட் போடுறேன். அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் சம்டைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸஸாக வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு பீஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. நான் வந்து டாட் பிடிக்காமல் விட்டதுனால எக்ஸஸாக இருந்தது. ஸோ நான் டாட் பிடிச்சதையும் கரெக்டாகிடுச்சு. ஆம்கோல் வந்துட்டு 8 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிவிட்டு 3 இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 3 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைன் மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அந்த சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஆம்கோல்கிட்ட வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 2 ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 4 தையல் வரைக்குமே போடலாம். இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு 4 தையல் போட்டு கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து இப்போ ரெகுலராக வந்து 3 தையல் தான் போடுவேன். ஏன்னா இன்கேஸ் இவங்க பிரித்து விட்டால் 2 தையல் தான் இருக்கும். அதனால் இன்னொரு தையல் சேர்த்தி போட்டு கொடுத்துருங்க நாங்கள். அதனால் இவங்களுக்கு வந்து 4 தையல் வந்து போடணும். போட்டதுக்கப்புறமா வந்துட்டு சைடில் இருக்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸையெல்லாம் வந்துட்டு சைஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சைடு தையல் வந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் நீட்டாக வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். ஒரு சைடை எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல்கிட்ட வந்து 8 இன்ச்சு, ஸ்லீவோட ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச்சு. ஆரஞ்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 3 லைன் இருக்குது இல்லைங்களா, அதாவது அந்த 3 இடத்துல மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ஆம்கோல் கீழே ஸ்லீவ்கிட்ட அதை வந்து ஸ்கேல் வச்சு அதே மாதிரி லைன் போட்டு அந்த லைன் மேலேயே வந்து கரெக்டாக தையல் போடுங்க. ஆம்கோல்கிட்ட மட்டும் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி வந்துட்டு சைடில் 4 தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடும் நான் வந்து 4 தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து சைஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தையல் வந்து கசகசன்னு இல்லாமல் கரெக்டாக வந்து ஒரே ஈவனாக இருக்குன்னு. ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு லைன் போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு தையல் போடுங்க. அந்த ஃபஸ்ட்டு தையல் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாவே சைடில் வரக்கூடிய மீதி எல்லா தையலையும் வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். தையல் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எங்கேயுமே பிசுறு தட்டாமல் இருக்குது. ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நாமளும் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். ஓகேங்களா? கமெண்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது ஃபுல்லாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் பேசி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.